உடல்நலக்குறைவால் காலமானார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ். பிரதமர் மோடி, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இரங்கல். நீட் தேர்வு விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறைகூவல். அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு பவுன் தங்கம் விலை 72,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். பவுனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 72,120 ரூபாய்க்கு விற்பனை. ஊரக வேலை திட்ட பணி நாட்களை அதிகரிக்க வேண்டும் என நடுவண் அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 6 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் முக்காடு போட்டு விவசாயிகள் போராட்டம். தேனி மாவட்டம் சிலமலை அருகே இருசக்கர ஊர்தி மீது தனியார் பேருந்து மோதியதில் காளிக்குமார் என்ற இளைஞர் உயிரிழப்பு. சித்திரை திருவோணத்தையொட்டி வேலூர் கோட்டை நடராஜருக்கு பால், தேன் உள்ளிட்டவற்றால் நீராட்டு. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை.